அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2 நாள் தமிழக பயணமாக திருச்சி வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. விமான நிலையத்தில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வரவேற்கின்றனர். புதுக்கோட்டையில் நயினார் நாகேந்திரன் பிரச்சார நிறைவு விழா நிகழ்ச்சி நடைபெறும் திடலுக்கு அமித்ஷா வருகை தந்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? புதுக்கோட்டையில் நடைபெறக்கூடிய பிரச்சார நிறைவு விழா பொதுக்கூட்ட மேடைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார். பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகள் உட்பட மாவட்ட தலைவர்கள் என்று முக்கிய நிர்வாகிகள் உள்துறை அமைச்சருக்கு வரவேற்பு வழங்கியிருக்கின்றார்கள். தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளர்களாக பாஜகவால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி உள்ளிட்டவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு வரவேற்பு தந்திருக்கின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2-3 மாதங்களுக்குள் வர இருக்கின்றது. பொங்கலுக்கு பிறகாக அனைத்து அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் வேகம் எடுக்க இருக்கின்றன. கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தமிழகத்திற்கு பாஜக எப்படி முக்கியத்துவம் வழங்கியிருந்ததோ அதை காட்டிலும் கூடுதல் முக்கியத்துவத்தை இந்த முறை பாஜக தமிழக தேர்தல் களத்திற்கு வழங்க இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் பாஜக சார்பில் தேசிய அளவில் நடைபெறக்கூடிய கூட்டங்களில் பங்கேற்று வந்திருந்த மாநில நிர்வாகிகள் பொழுது மேற்கு வங்க மாநிலத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா எவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றாரோ, பிரதமர் எவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றாரோ அதே முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டிற்கும் தர தொடங்கி இருக்கின்றார்கள். தமிழகத்திலே உறுதியாக ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தேசிய அரசியல் காரணங்களை முன்வைத்து பாஜகவின் தமிழக நிர்வாகிகளுக்கு தொடர்ந்து பாஜகவின் தேசிய தலைமை அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றது. அதற்கேற்ப தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்காக அமித்ஷாவும் தன்னுடைய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே இலக்கு வைத்த அனைத்து மாநிலங்களிலும் அங்கே தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் என்று வித்தியாசம் இல்லாமல் அவர்களுடைய ஆட்சியை அகற்றி பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. கூட்டணி ஆட்சியும் வந்திருக்கின்றது. அதே போன்று தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி வர வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிமுகவோடு மீண்டும் தங்கள் கூட்டணியை புதுப்பித்து இந்த சட்டமன்ற தேர்தலை பாஜக சார்பில் எதிர்கொள்ள இருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய வாக்கு வங்கி நிலவரம் என்ன என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் அறிந்து அதற்கு ஏற்ப தேர்தல் யுக்திகளை வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புதிய கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உள்ளாக கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் பாஜகவின் ஏறக்குறைய 50,000 தொண்டர்கள் வரை பங்கேற்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய காவி தலைப்பாகை அணிந்து வந்திருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்தவுடன் உற்சாகத்துடன் எழுந்து நின்று தங்கள் தலையின் மீது அந்த காவி நிற துண்டுகளை சுழற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். 2 நாள் பயணமாக அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருக்கின்றார். புதுக்கோட்டை மற்றும் திருச்சியில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் பங்கேற்க இருக்கின்றார். குறிப்பாக நாளைய தினம் திருச்சியிலே பொங்கல் விழா நடைபெற இருக்கின்றது. பாஜக சார்பில் நடைபெறக்கூடிய அந்த பொங்கல் விழாவில் பெண்கள் நிறைய பேர் ஒன்று கூடி பொங்கலிட இருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் அதில் பங்கு பெற்று அந்த பொங்கல் விழாவையும் சிறப்பு செய்வார் என்று பாஜக சார்பில் கூறியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.